வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம 3rd February கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷன்ல ஃப்ரண்ட் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஆக்டர் விஜய் ஃப்ளோட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி டு கண்டெஸ்ட் தமிழ்நாடு அசம்பிளி எலெக்ஷன் இன் 2026. ஸோ தமிழ்நாடுடைய லீடிங் ஆக்டரான மிஸ்டர் விஜய் இவர் வந்துட்டு அவருடைய பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார்மேஷன் பத்தி இப்ப ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய நேம் என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம். ஸோ இதுக்கு முன்னாடி இவருக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் அசோசியேஷன் இருந்தது. ஸோ அதை வந்துட்டு விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் இந்த விஜய் மக்கள் இயக்கத்தை தான் இப்போ இவர் பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. இந்த விஜய் மக்கள் இயக்கத்துடைய செக்ரட்டரியான ஆனந்த் இவர் வந்துட்டு நியூ டெல்லி போயிருக்காரு. ஸோ எதுக்காக போயிருக்காரு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட போய் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இவர் வந்து போயிருக்காரு. அண்ட் ஆல்சோ மிஸ்டர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு நாங்க 2026ல கண்டெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல கண்டெஸ்ட் பண்ண மாட்டோம் அண்ட் யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அண்ட் இதனுடைய பேக்ட்ராப்ல நம்மளுடைய கண்ட்ரில ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை எப்படி செட்டப் பண்றாங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான கிரைட்டீரியாஸ் வந்து எதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சட்டத்துல கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ட் என்ன ஆக்ட் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆஃப் 1951. ஸோ இதுல பர்டிகுலரா செக்ஷன் 29A வந்துட்டு வாட் ஆர் ஆல் தி கிரைட்டீரியாஸ் ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டி செட்டப் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பார்த்தோம் அப்படின்னா அதுல இட் ஷுட் கண்டெயின் ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஸ், அதாவது ஃபாரின் சிட்டிசன்ஸ் வந்து இதுல பிரசன்ட் ஆயிருக்க கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தோம் அப்படின்னா வெறும் பார்லிமெண்ட் அண்ட் பார்லிமெண்ட் அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளிஸ்ல அவங்க எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்றதுக்காக மட்டும்தான் அவங்க அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை அவங்க கொண்டு வரணும். வேற எந்த பர்பஸ்க்காகவும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடாது. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில அட்லீஸ்ட் 100 ரெஜிஸ்டர்ட் எலெக்டர்ஸ் வந்துட்டு மெம்பர்ஸா இருக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான அந்த டியூலை அப்ளிகேஷன், ஸோ அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா செக்ரட்டரி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இங்க வந்து ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மேட்ல நம்ம வந்து கொடுக்கணும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் அதை வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில ஏதாவது நேம் சேஞ்ச் பண்றாங்கன்னா இல்லைன்னா ஒரு ஹெட் ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் அட்ரஸ் இதெல்லாம் வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க வந்து இன்டிமேட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்துட்டு ப்ரொவிஷன்ஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுடைய எடிட்டோரியல் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. 2 states Britain has historical responsibility to recognize a Palestine state. ஸோ இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு எடிட்டோரியல் பேஜ்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டா பிரிட்டனுடைய ஃபாரின் செக்ரட்டரியான டேவிட் கேமரோன் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா யூகே வந்து பாலஸ்தீன் ஸ்டேட்டை நாங்க ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காரு. ஸ்டில் இதை வந்துட்டு அதிகாரப்பூர்வமா அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணல, ஆனா அதை வந்துட்டு கன்சிடர் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் அ ஸ்டெப் இன் அ ரைட் டைரக்ஷன். ஸோ எதனால அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த பாலஸ்தீன் ஸ்டேட் வந்துட்டு இஸ்ரேல்னால ஆக்குபைடா இருக்கு அப்படின்னா அதுக்கு எர்த்வைல் பிரிட்டிஷும் வந்துட்டு ஒரு காரணம். ஸோ அது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ டியூரிங் தி 18th century அந்த டைம் பீரியட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜியோனிசம் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட் நடந்தது. ஸோ ஜியோனிசம் அப்படின்றது என்னன்னா ஜூவிஷ் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஹோம் ஸ்டேட் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். பர்டிகுலரா இந்த பாலஸ்தீன் ஸ்டேட் அப்படின்றது வந்துட்டு ஒரு மூவ்மெண்டாவே வந்து நடந்தது. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஜியோனிசம். இந்த ஜியோனிஸ்டோடைய கிளைமை ஃபர்ஸ்ட் யாரு அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டன் தான் வந்து அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம 1917ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்துட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பால்ஃபோர் டிக்ளரேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சைன் பண்ணதுனால இட் ஹாஸ் சப்போர்ட்டட் தி கிரியேஷன் ஆஃப் ஹோம்லேண்ட் ஃபார் ஜூவிஷ் பீப்புள் இன் தி பாலஸ்தீன், அதாவது பாலஸ்தீன்ல ஜூவிஷ் பீப்புள் வந்து அவங்களுடைய செட்டில்மெண்ட்ஸை மேக் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கான அந்த ஒரு சப்போர்ட்டிங் டிக்ளரேஷனை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1917ல வந்து கொடுத்துருக்காங்க, 1917ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிக்ளரேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஜூவிஷ் பீப்புள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ பாலஸ்தீன்ல அவங்க போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இமேஜ்ல நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஒவ்வொரு காலகட்டத்தில் இஸ்ரேலுடைய ஆக்குபேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ இனிஷியலா 1947ல அந்த டைம்ல அவங்க வந்து செட்டில்மெண்ட் மேக் பண்ணும்போது
அதிகமான பாலஸ்தீன் ஸ்டேட் தான் இருந்தது. ஸோ இந்த ஒயிட் கலர் செட்டில்மெண்ட்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜூவிஷ் செட்டில்மெண்ட் இவ்வளோ கம்மியா இருந்தது. ஆனா வருடங்கள் போக போக என்ன ஆச்சு அப்படின்னா இந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இன்க்ரீஸ் ஆச்சு. பாலஸ்தீனுடைய ஸ்டேட் அப்படின்றது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆஸ் ஆஃப் 2005 நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதெல்லாம் வெறும் பாலஸ்டைன் லேண்ட். இவ்வளோ கம்மியான இடங்கள் மட்டும்தான் வந்துட்டு பாலஸ்டைன் பீப்புள் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. வெராஸ் மெஜாரிட்டி ஆஃப் தி ஏரியாஸ் வந்துட்டு இஸ்ரேல் பீப்புள் தான் வந்து ஆக்குபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலஸ்டைன் ஸ்டேட்டை வந்துட்டு ரெக்கக்னைஸ் பண்றது அப்படின்றது பிரிட்டிஷுடைய ஒன் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். Center likely to foot bill for Prime Minister rooftop solar scheme. ஸோ இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண இன்ட்ரம் பட்ஜெட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரூஃப்டாப் சோலார் ஸ்கீம் ப்ராஜெக்டை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமுடைய நேம் என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி சூரியோதயா யோஜனா. ஸோ இந்த ஒரு ஸ்கீமை அயோத்தியா ராம் டெம்பிள் கான்சக்ரேஷன் அப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் இதை வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ற விதமா இன்ட்ரம் பட்ஜெட்லயும் அதை பத்தி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நியூ ஸ்கீம்ல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஹவுசஸ் உடைய அந்த ரூஃப் டாப்ல வந்துட்டு சோலார் பேனல்ஸ் வந்து செட்டப் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபேமிலிஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 300 யூனிட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அண்ட் இதுல அவங்க கன்சியூம் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய அந்த யூனிட்ஸை வந்துட்டு அவங்க டிஸ்காம்ஸுக்கு அவங்க செல் பண்ணலாம். அண்ட் இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் இந்த டார்கெட் வந்து எப்போ அச்சீவ் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான ஒரு டைம் லைன் அவங்க வந்து கொடுக்கல. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வேற என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீம் நம்மளுடைய கண்ட்ரியில பேட்டரி எக்கானமி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு நம்ம வீட்லயே சார்ஜ் போடுற மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நம்மளால ஈஸியா கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ எதுக்காக இந்த மாதிரியான ஒரு புது ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு தேவை நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸா வந்துட்டு ரூஃப்டாப் சோலரைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்றது ஆல்ரெடி இருந்தது. ஆனா இப்ப புதுசா எதுக்காக கொண்டு வராங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கீம்ல ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க. அந்த டார்கெட்டை நம்மளால அச்சீவ் பண்ண முடியல. அதனாலதான் இப்போ ஒரு புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன டார்கெட் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2022க்குள்ள நம்ம வந்துட்டு 100 கிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது இதுக்கு கீழே நம்ம இது பண்ண ஒரு டார்கெட். ஸோ இதுல கிட்டத்தட்ட ஒரு 40% அல்லது 40 கிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் கெப்பாசிட்டி வந்துட்டு ரூஃப் டாப்ல மட்டும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செப்பரேட்டான ஒரு டார்கெட் வச்சிருந்தாங்க. ஆனா வெறும் 11 கிகாவாட்ஸ் ஆர் 15% ஆஃப் தி சோலரைசேஷன் மட்டும்தான் வந்துட்டு நம்மளால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ஸோ அதனாலதான் இப்போ இந்த ஒரு புது ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். ₹1 lakh crore corpus to incentivize research and development in private sector. ஸோ இன்ட்ரம் பட்ஜெட்ல என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பிரைவேட் செக்டார்ல வந்துட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கார்பஸ் அமௌண்ட் ஆஃப் 1 lakh crore வந்துட்டு செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கார்பஸ் அமௌண்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் அப்படி இல்லைன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு லோன்ஸ் வந்து பிரைவேட் செக்டார்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து 50 இயர்ஸ்க்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சன்ரைஸ் டொமைன்ஸ்ல இனோவேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி கூட நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ப்ரமோட் பண்றதுக்காக நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனை அவங்க வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனுக்கு கீழே கிட்டத்தட்ட 50,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க ஃபார் த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா பர்டிகுலரா 70% ஆஃப் த மணி வந்துட்டு பிரைவேட் செக்டார் கிட்ட இருந்து வரும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. இது வந்து பர்டிகுலரா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக அண்ட் இதே லைன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்ல தான் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க ஸ்கீமும் இருக்கு. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு தி ஹிந்துல கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு கெட்ஸ் இட்ஸ் 18th வைல்ட் லைஃப் சாங்சுரி இன் தி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆஃப் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 80,114.80 ஹெக்டேர்ஸ் ஆஃப் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வைல்ட் லைஃப் சாங்சுரியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியோட பேர் என்ன அப்படின்னா தந்தை பெரியாறு வைல்ட் லைஃப் சாங்சுரி. இது எங்க பிரசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பர்கூர் ஹில்ஸ்ல பிரசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த சாங்சுரி பார்த்தோம் அப்படின்னா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், அதுக்கப்புறம் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் மாலே மகாதேஸ்வரா ஹில் டைகர் ரிசர்வ் இதை வந்துட்டு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு காரிடாரா இருக்கு. அண்ட் இதை வந்து நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி ஒரு டைகர் காரிடாராவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த தந்தை பெரியார் வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்றது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நீலகிரிஸ் எலிஃபென்ட் ரிசர்வ். அண்ட் இதனுடைய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இங்கே தான் பாலாருடைய கேட்ச்மெண்ட் அப்படின்றது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்துருக்காங்க. மணிப்பூர்ஸ் ஏஜ் ஓல்ட் சுபிகா பெயிண்டிங்ஸ் அண்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஸ்ட்ரகிள் டு சேவ் தி ஆர்ட் ஃபார்ம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல மெய்தி கம்யூனிட்டியோடைய ஒன் ஆஃப் தி பெயிண்டிங்கான சுபிகா பெயிண்டிங்ஸ் இது வந்துட்டு எக்ஸ்டிங்ஷனை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல இந்த சுபிகா பெயிண்டிங்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ சுபிகா பெயிண்டிங்ஸ் அப்படின்றது வந்துட்டு மெய்தி கம்யூனிட்டிஸ் வந்துட்டு பண்ணக்கூடிய ஒரு பெயிண்டிங். ஸோ இது மோஸ்டா எங்க வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா, இந்த மெய்தி கம்யூனிட்டிக்குன்னு சொல்லி சில மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. இந்த மேனுஸ்கிரிப்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு. இந்த 6 மேனுஸ்கிரிப்ட்ஸ் அந்த புத்தகங்கள்லயே வந்துட்டு இந்த ஆர்ட்டை வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ இது மூலியமா தான் இப்போதைக்கு இது வந்துட்டு சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அந்த 6 மேனுஸ்கிரிப்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, இட் இஸ் சுபிகா, சுபிகா அச்சௌபா, சுபிகா லைஷாபா, சுபிகா லைஷாபா அண்ட் சுபிகா சௌதித், சுபிகா செய்தில், அதுக்கப்புறம் தெங்கரை கேல் சுபிகா. ஸோ இந்த 6 மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல தான் இது வந்துட்டு ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்மேட் பேப்பர்ல வந்து வரையப்பட்டிருக்கு. ஸோ இது வந்துட்டு இப்போ எக்ஸ்டென்ட் ஆயிருக்கு அப்படின்றதுனால ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இதை வந்துட்டு மறுபடியும் நம்ம ரீவிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிசினஸ் லைன்ல கொடுத்துருக்காங்க. Animal Husbandry Infrastructure Development Fund got note for continuation until financial year 26. இப்போ ரீசெண்டா கேபினெட் பார்த்தோம் அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட் இது வந்துட்டு ஃபினான்ஷியல் இயர் 26 வரைக்கும் கண்டினியூ ஆகுறதுக்கு அவங்க வந்து அவங்களுடைய அசென்ட்டை கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனுடைய அவுட்லைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 29,610.25 crore. ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இது பர்டிகுலரா எதுக்காக அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கான ஒரு ஃபண்டு. ஸோ யாருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ்ஸ்க்கு கிடையாது, வேற பிரைவேட் செக்டார் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இது. அதாவது இண்டிவிஜுவல் ஆண்டர்பிரனர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிரைவேட் கம்பெனிஸ், எம்எஸ்எம்இஸ், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ், ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு கீழே லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்கி இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அவங்க டெவலப் பண்ணலாம். பர்டிகுலரா அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்ரி ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம். மீட் ப்ராசஸிங், அதுக்கப்புறம் வேல்யூ அடிஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணலாம். அண்ட் அடுத்து அனிமல் ஃபீட் பிளான்ட்டுக்கு அவங்க வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஸ்கீமுக்கு கீழே கவர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 3% இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் வந்துட்டு 8 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு கீழே தான் இந்த டெவலப்மெண்ட்டை பண்ணுவாங்க. ஸோ எங்க இருந்து இந்த லோன் வாங்கலாம் அப்படின்னா ஸ்கெடியூல்டு பேங்க், அதுக்கப்புறம் நேஷனல் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், நபார்ட், அதுக்கப்புறம் NDDB கிட்ட இருந்து வாங்கலாம். இது வந்து ஒரு சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம். அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல கொடுத்துருக்காங்க. டாக்ஸ் பியாயன்சி ஹெல்ப்ஸ் சென்டர் அலைன் வித் இட்ஸ் ஃபிஸ்கல் கன்சாலிடேஷன் ரோட் மேப். ஸோ இதனுடைய பேக்ட்ராப்ல நம்ம வந்து டாக்ஸ் பியாயன்சினா என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ப்ரிலிம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ டாக்ஸ் பியாயன்சி அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்மளுடைய கண்ட்ரியில ஜிடிபி அப்படின்றது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய ரெவன்யூ கலெக்ஷனும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறதா வந்துட்டு டாக்ஸ் பியாயன்சி அப்படின்றது. ஸோ இந்த டாக்ஸ் பியாயன்சி அப்படின்றது இன்டைரக்ட் டாக்ஸஸை விட டைரக்ட் டாக்ஸஸ்க்கு தான் வந்துட்டு அதிகமா இருக்கும். ஸோ இந்த ஒரு ஸோ இது ரிலேட்டடா இன்னொரு கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கு. இட் இஸ் கால்ட் அஸ் டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி. அது என்ன அப்படின்றத பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்றது என்னன்னா சேஞ்சஸ் இன் டாக்ஸ் ரெவன்யூ இன் ரெஸ்பான்ஸ் டு சேஞ்சஸ் இன் தி டாக்ஸ் ரேட். அதாவது டாக்ஸ் ரேட்டை நம்ம ஆல்டர் பண்றதுனால டாக்ஸ் ரெவன்யூ மாறுது இல்லையா, அதை வந்துட்டு நம்ம டாக்ஸ் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது இப்போ கார்பரேட் டாக்ஸ் வந்துட்டு நம்ம 30%லேருந்து 25% நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ரெவன்யூவும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாறும் இல்லையா, இதை வந்துட்டு டாக்ஸ் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு சம் ஆஃப் தி ரிலேட்டட் டேர்ம்ஸ். ஸோ இன்னைக்கு நியூஸ்ல கொடுத்திருந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Till then keep watching our channel. Thank you.